தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினாலே உங்களையும் என்னை நேசித்ததினாலே இந்த முதல் ஆராதனையை, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலே முதல் ஆராதனையை காண உதவி செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 7ஆம் தேதி டிசம்பர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே தேவனை ஆராதிக்கிற ஒரு சிலாக்கியத்தையும் ஒரு பாக்கியத்தையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்ததினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய தயவையும் மாறாத தம்முடைய இரக்கத்தையும் உங்களுக்கு எனக்கு காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆராதனையை ஈவாய் தந்த தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய தயவினாலும் கிருபையினாலும் இந்த டிசம்பர் மாதம் நமக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாய் பெற்று அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 John chapter 5 verse 18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, the wicked one toucheth him not. கர்த்தர் ஸ்தோத்திரம். the wicked one toucheth him not. பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொல்லாங்கனாகி பிசாசு, பொல்லாங்கனாகி சாத்தான், கலைகளை விதைக்கிறவன், திருடுகிறவன், சத்துரு நம்மை பின்தொடருவான். ஆனால் நம்மை தொட முடியாது. காரணம், நாம் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாவம் செய்யான், அவனை சத்துரு பொல்லாங்கன் தொட முடியாது. இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போம், விசுவாசித்து சொல்லிக்கொண்டே இருப்போம். பொல்லாங்கன் என்னை தொட முடியாது, பொல்லாங்கன் என்னை தொடான். ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஜக்கரியா chapter 2 verse 8 நம்ம அங்கு படிக்கும்போது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு உன்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை தொடுகிற எந்த வல்லமையானாலும் எந்த மனுஷனானாலும் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறானாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாதாரணமாக நம்முடைய கண்ணையே நம்மால் தொட முடியாது. அனிச்சை செயல் என்று சொல்வார்கள். நம்முடைய கையை கண்ணுக்கிட்ட கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிக்கிடும். ஒரு மனுஷனுடைய கண்ணையே தொட முடியாது அப்படின்னா கர்த்தருடைய கண்ணை தொட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்படியானால் அர்த்தம் என்ன? நம்முடைய கண்ணின் மணியையே நம்மால் தொட முடியாத நிலவரத்தில் எப்படி நாம் தேவனுடைய கண்ணின் மணியை தொட முடியும்? இல்லையா? அப்படியானால் அதனுடைய ரகசியம் என்னன்னா, உன்னை ஒருவனும் தொட முடியாது. No one can touch you. That is the promise of God. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒருவனும் உன்னை தொட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனத்திலே, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். உங்களை என்னையும் கண்ணை இமை காக்கிறது போல தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். கண்மணியை போல காத்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிலும் அவனை தமது கண்மணி போல
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கண்மணி அல்ல, தேவனுடைய கண்ணின் மணியை போல கர்த்தர் காத்தருளினாராம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தருடைய கண்ணின் மணியை தொட முடியாது என்பதற்கு இதுதான் சத்தியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு பின்தொடரலாம், ஆனால் உங்களை தொட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடரலாம், ஆனால் தொட முடியாது. இதைதான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்றால், நீங்களும் நானும் தேவனால் காக்கப்படுவர்கள் என்றால், சத்துரு நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, உன்னை தொடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனாலே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கே சத்துரு சிலரை தொடர்ந்ததையும் தொட முடியாமல் போனதையும் நாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயம் வாய்க்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தொடாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். முதலாவது, ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஜெனிசஸ் சாப்டர் 26 அங்கே படிக்கும்போது, ஈசாக்கை தொடர்ந்து விரட்டி கொண்டே இருந்த அபிமெலேக்கை குறித்து நமக்கு படிக்கலாம். 27வது வசனம், ஜெனிசஸ் 26:27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்கள். 16வது வசனத்தையும் பார்க்கலாம், 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலாம் நீ பலத்தவனானா என்றார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயந்தார்களோ, அதே போல இங்கே பெலிஸ்தியனின் அதிபதி அபிமெலேக்கு பயப்படுகிறேன், என்னை விட பலத்தவன் ஆயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். ஜனங்கள் பெருகி யுத்தம் வந்தால் அவர்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடாது, அதனாலே ஆண் பிள்ளைகளை அழித்து போட பார்வோன் சித்தம் கொண்டான். இதுபோல் அபிமெலேக்கு பயப்படுகிறான். ஈசாக்கு துறவை தகப்பன்ற துறவை தோண்டுகிறான். தண்ணீர் எங்களோட வாக்குவாதம் பண்ணி விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் அவனை தொட முடியல. துரத்த முடிந்தது, தொட முடியல. அங்கே ஈசாக்கை குறித்து அவர்களே கொடுக்கிற சாட்சி என்னவென்றால், ஜெனிசஸ் 26:28, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஒரு ஆணை, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்க துரத்த துரத்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அதனால நீ பெருகிக்கிட்டே இருக்கிறாய். நாங்கள் துறவை தோண்ட தோண்ட நாங்கள் தூர்த்து போடுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனாலும் நீ பெருகி கொண்டே இருக்கிறாய். ஆம் பிரியமானவர்களே, எல்லா நாளும் சத்துரு நம்மை தொடர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கர்த்தர் முற்றி புள்ளி வைப்பார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் கண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை துரத்துகிறதை விட்டு உன்னோடு கூட ஆணையிட, உடன்படிக்கை செய்ய வருவார்கள். கர்த்தரை பார்த்து கேட்டு, என்னோடு கூட இருமாண்டவரே, ஈசாக்கோடு இருந்தவர் என்னோடு இருமாண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் கூட இருந்தால் துரத்துகிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துருவும் மித்ருவாய் மாறுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருவும் நமக்கு மித்ருவாய் மாறுவார்கள். இரண்டாவதாக, ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது லாபானை குறித்தும் யாக்கோபை குறித்தும் படிக்கிறோம். 22 வாசிக்கிறேன். ஜெனிசஸ் சாப்டர் 31:22 onwards. யாக்கோபு ஓடிப்போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தும் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரியில தேவன் சீரிய தேசத்தானிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, யாக்கோபுடைய நன்மையை அன்று தீமை ஒன்றும் பேசக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தார். லாபான் யாக்கோபிடத்தில் வந்து தன் யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரை கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 26ஆம் வசனத்திலே, எனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி அவனோட பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லாபான்
யாக்கோபுக்கு பொல்லாப்பு செய்ய யாக்கோபை விடாமல் துரத்துகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். 7 நாள் பிரயாணம். யாக்கோபு பிரயாணப்பட்ட 3வது நாள் தான் அவனுக்கு தெரியும். ஆக 7 3 10 நாளாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் 10 நாளுக்கு பிறகு யாக்கோபை கண்டுபிடித்து கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டிருக்கிறான். அதற்கு முன்னுமே கர்த்தர் அவனை தொடருகிறவனை, யாக்கோபை பின்தொடர்கிறவனை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். என்ன சொன்னார்? கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனோடு நன்மையே அன்றி நீ வேறொன்று பேசக்கூடாது, தீமை ஒன்று பேசக்கூடாது. அதுல அவன் லாபான் சொல்லுகிற சாட்சி என்ன? உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடே நன்மை என்று வேறு ஒன்று பேசக்கூடாது, உங்கள் தகப்பனுடைய தேவன். யாக்கோபும் கூட அதை அதிகமாய் சொல்கிறான். ஆபிரகாமும் பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்ட தேவனும் என் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்த தேவன் என்று இஸ்ரவேலின் தேவனை குறித்து, ஆபிரகாமின் தேவனை குறித்து, யாக்கோபின் இஸ்ரவேலின் ஈசாக்கின் தேவனை குறித்து சாட்சி சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறதாய், நம்முடைய உபவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஊழியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்குமானால் நம்முடைய சத்துருக்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உன்னை தொடர்கிற சத்துருவோடு கூட கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் கூட இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்களேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். சவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? Why you persecuted me? என்னை ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு கேட்டார். நீர் யார் ஆண்டவரே என்று சொன்னான். இந்த சவுல் மெய்யாகவே இயேசுவை துன்பப்படுத்தல, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி அதிகாரம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவருடைய ஜனத்துக்கு வருகிற துன்பம் அவருக்கு வருகிறது போல, அவருடைய ஜனத்துக்கு வருகிற பாடுகள் அவருக்கு வருகிறது போல. அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 63ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நெருக்கங்களில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய நெருக்கத்தில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டாராம். ஆம், நம்முடைய தேவன் அவருடைய நெருக்கத்திலே நெருக்கப்படுகிறவர். 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஐசையா 63:9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். கர்த்தர் நெருக்கப்படுகிறார். உலகத்து தேவ ஜனத்துக்கு வருகிற துன்பம், தேவ ஜனத்துக்கு வருகிற பாடு அவருக்கு வருகிற பாடா இருக்கிறது. பயப்படாதே. உன்னை சத்துரு நெருக்குகிறானா? ஈசாக்கே, அபிமெலேக்கும் அகுசாந்தும் உன்னை நெருக்குகிறாரா? கேராரூர் மேய்ப்பர்கள் உன்னை விரட்டுகிறார்களா? பயப்படாதே. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னை துரத்த நீ தோற்று விட்டாய் என்று நினைக்காதே. உன்னை துரத்த முடியும், ஆனால் உன்னை தொட முடியாது. உன்னிடத்தில் ஒப்புரவாக சீக்கிரம் வருகிறார்கள். 2வதாக நாம் கேட்டது போல, இத்தனை வருஷ காலம் நான் அடிமை போல கர்த்தர் இருந்தேனே, என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்படி? பூர்வ கற்றுக் கொடுத்த வாக்கு தத்துவத்தை யாக்கோபுக்கு நினைவுபடுத்துகிறார். உனக்கு தரிசனமான தேவன் நான். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நாம் தரிசனத்துக்கு நேராய் திரும்புவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதி அன்புக்கு நேராய் திரும்புவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பெத்தேலுக்கு நேராய் திரும்புவோம். பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன். யாக்கோபே, பெத்தேலிலே தரிசனமான தேவன். இதுவரைக்கும் அவங்க மனைவி எல்லாரும் அவன் புறப்படலான்னு சொன்னாக்கா, வேண்டாம் எங்க அப்பா வீட்டில் இருப்போன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நெருக்கங்கள் பெருக பெருக, லாபானின் உபத்திரம் பெருக பெருக, ஒரு நாள் அவன் புறப்பட்டான். லாபானின் முகம் மாறினது, அவன் பிள்ளைகளுடைய முகம் மாறினது. கர்த்தர் ஸ்தோத்திரம். புறப்பட்டு வந்தான். ஆனாலும் லாபான் துரத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் இடைபடுகிறார். உன் தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற தேவன், உனக்கு வாக்கு பண்ணின தேவன், உன்னை தரிசனம் தந்த தேவன், உன்னை அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். சத்துரு லாபான் உன்னை தொடரலாம், ஆனால் தொட முடியாது. விசுவாசிப்போம், நாம் தைரியப்படுவோம். இந்த வருஷ கடைசியில தரிசனத்துக்கு நேராய் திரும்புவோம். பெத்தேலுக்கு நேராய், கர்த்தருடைய அழைப்புக்கு நேராய், கர்த்தர் உன்னை சந்தித்த இடத்துக்கு நேராய். யாக்கோபு திரும்பும் போது சத்துரு பின் தொடர்ந்து வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
தேவன் அவனை தடுத்து நிறுத்துகிறார். நீ நன்மையே அன்றி யாக்கோபோட தீமை ஒன்றும் பேசக்கூடாது. பொல்லாப்பு செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் உனக்கு பொல்லாப்பு செய்ய கர்த்தர் விட மாட்டார், உன்னை தொட விட மாட்டார். பொல்லாங்கு உன்னை தொட விட மாட்டார், பொல்லாத லாபான் உன்னை தொட விட மாட்டார். உன்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் காக்க வல்லவர், காக்க வல்லவர். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து விதமாய் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் எக்ஸடக்ஸ் சாப்டர் 15 verse 10 அங்க படிக்கும்போது தொடர்வேன், பிடிப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னெல்லாமோ சொல்றான். ஆனா கர்த்தர் அவனை கவிழ்த்து போட்டார், கர்த்தர் அவனை கவிழ்த்து போட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 15 அதிகாரத்தின் 10 வசனத்திலே தொடருவேன் 9, 10 தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கு, என் ஆசை அவிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருகுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்று வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீரில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு காற்று வீச பண்ணினார். உன்னை குறித்து ஒரு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கானானில கொண்டு போய் சேர்க்க வேணும், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உன்னை கொண்டு போக வேணுங்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு உன்னில் ஒரு நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறார். ஆம், அதை கிறிஸ்துவின் நாள் வரையந்தும் நம்மளை நடத்தி நிறைவேற்றுவார். எத்தனை பார்வோன்கள் எழும்பினாலும், எத்தனை குதிரைகள் வந்தாலும், எத்தனை ரதங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தடுத்து நிறுத்த வல்லவர், தடுத்து நிறுத்த வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் முன்னே சமுத்திரம், முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை, வலதுபுறம் இடதுபுறம் தப்பி போக பலன் இல்லையே என்று கலங்கினார்கள், பதறினார்கள். ஆனால் கர்த்தரோ புது வழியை திறந்து, புதிய வாசலை திறந்து அவர்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திர சமுத்திரத்தை திறந்து நடத்தினார். காற்று வீச பண்ணினார், காற்று வீச பண்ணினார். ஈயம் மிதக்கிறது போல மிதந்து போனார்களையா. உன் சத்துரு தேடி நீ காணாதிருப்பாய், உன்னோடு போராடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்திற்கு, தேவ சித்தத்திற்கு இடம் கொடுப்போம். யாக்கோபே, நீ தேவன் உன்னை தரிசித்த முதலாய் சந்தித்த பெத்தேலுக்கு திரும்பு. லாபான் உன்னை தடை பண்ணினாலும் தொடர்ந்தாலும் அவனை தடுத்த, உன்னை தொடாதபடி காக்க அவர் வல்லவர். ஈசாக்கே, கர்த்தர் சொன்ன இடத்திலே நீ குடியிரு. அது அந்த வருஷத்திலே, அந்த தேசத்திலே கேராரூரிலே அவன் குடியிருந்தான். கர்த்தர் சொன்ன இடத்துல பலிபீடத்தை கட்டி ஆராதித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். எந்த சத்துரு துரத்தினானோ அவன் உடன்படிக்கை பண்ண வந்தான். நாமும் கூட கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தரின் தரிசனத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா, ஈசாக்கை போல லாபானை போல இருப்போம். மோசையை போல ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம இடம் கொடுப்போம். உடைய சித்தம் நிறைவேறட்டும். என்னிலே நீரா கொண்டிருக்கிற சித்தம், உன்னை குறித்து ஒரு தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே கொண்டு போய் சேர்க்க அவர் ஆசையா இறங்கி இருக்கிறார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சவுலும் தாவீதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டீர்? 1 சாமுவேல் 24 14 வசனம், 20 வசனம், 1 சாமுவேல் 26 15 முதல் 24 வரைக்கும் படிக்கும் போது 1 Samuel chapter 24 verse 14 and 20, 1 Samuel chapter 26 verse 15 to 24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீப் வனாந்தரத்திலே சவுலை பார்த்து கேட்கிற, அப்னேரே, நீ ராஜாவை காக்காமல் போனது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறான், சவுல், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்துருக்கள் உன்னை ஆசீர்வதிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உன்னை சத்துரு தொடரட்டும், உன்னை தாழ்த்து. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டீர்? அவன் கைகள் சுத்தம் உள்ளவைகள். ராஜாவுக்கு பொல்லாப்பு செய்ய நான் எழும்பினது இல்லை என்ற சுத்த கைகள். கெபியிலேயும் சால்வையின் தொங்கலை வெட்டி கொண்டு சொல்கிறான், இந்த சால்வையை பாரும், சால்வையின் தொங்கலை பாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்தும் நான் உண்மையில் கை போடுவதில்லை. சுத்த மனசாட்சி, பியூர் கான்சியன்ஸ் தாவீதுக்குள்ள இருந்தது. சத்துரு தொடர்ந்தான், ஆனால் தொட முடியல. சத்துரு தொடர்ந்தான், தொட முடியல. சுத்த மனசாட்சியில் தேவனை ஆராதிப்போம், சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வோம். உன்னை சத்துரு தொடரலாம், ஆனால் தொட முடியாது. பொல்லாங்கன் அவனை தொடான், பொல்லாங்கன் அவனை தொடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறானா?
கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அதுல கர்த்தர் சொல்றார், இரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கட்டும். ஒரு அடையாளத்தை கர்த்தர்ட்ட கேட்போம். ஆண்டவரே, இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். சங்கார தூதன் பிரவேசித்தான் எகிப்து தேசம் எங்கும். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டானோ, எந்த நிலைக்கால்கள் எல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கண்டானோ, அந்த வீட்டை தொடாதபடி விலகி போனான். ஓ, உங்கள் மேல் என் மேல் ரத்தம் அடையாளமா இருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை போடட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் மீட்கப்பட்டவன். இதைதான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும், Deuteronomy chapter 6 verse 8, Exodus chapter 13 verse 9 இங்கெல்லாம் படிக்கும்போது, உன் கையில் அது அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே அது ஞாபக குறியாகவும் இருக்கட்டும். கர்த்தர் உன்னை பலத்த கையினால் ஓங்கிய பயத்தினால் புறப்படி பண்ணினார் என்பதற்கு அது அடையாளமா இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலைக்கால்களிலே, கண்களின் நடுவே, கைகளிலே அடையாளமாய் கட்டி கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓ, இஸ்ரவேலர் கர்த்தர் ஸ்தோத்திரம், எரிகோவை பிடிக்க உள்ள போகும்போது ராகாப் வீட்டுல ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கு. அது மீட்பின் கயிறு, ரட்சிப்பின் கயிறு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற கயிறு. அந்த கயிறை கண்டால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தப்பி வைக்கப்படுவீங்க. இந்த கயிறு உங்களுக்கு அடையாளமா இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்து தேசம் எங்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் சங்கார தூதன், எகிப்திலே சங்காரன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்திலே மகிழ்ச்சி. ஓ, காரணம் என்ன? ரத்தம் அவர்களுக்கு அடையாளமா இருந்தது. தேவ பிள்ளையே, நீ மீட்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், இரத்தத்தால வாங்கப்பட்டவன், இரத்தத்தால கழுவப்பட்டவன். இந்த அடையாளம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் சங்காரன் தூதன் தொட மாட்டான். ஓ ராகாப், உன் குடும்பத்தோடு இந்த வீட்டில் இருக்கிறாய். ஒரு நாள் யோசுவா வரப்போகிறான். ஒரு நாள் யோசுவா இந்த பட்டணத்தை பிடிக்க வரப்போகிறான். இந்த கயிறு இல்லாவிட்டால், சிவப்பு கயிறு ஜன்னலில் தொங்காவிட்டால் நீயும் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். ஓ, அழிவு உன்னை தொடாதபடிக்கு, அழிவு உன்னை தொடாதபடிக்கு, பொல்லாப்பு உன்னை தொடாதபடிக்கு, இஸ்ரவேலர் உன்னை கொன்று போடாதபடிக்கு இந்த அடையாளத்தை காத்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே இரத்தத்தினால் உண்டான அடையாளம் இருக்கட்டும் ஆண்டவரே, அடையாளம் இருக்கட்டும் ஆண்டவரே. எசேக்கியேல் 9:14 4 முதல் 7 வரைக்கும் படிக்கும் போது, எருசலேமின் அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொன்னார். அடையாளம் போட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார். அடையாளம் இல்லாதவர்களை அங்கே நொறுக்கப்பட்டார்கள், பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். உங்க நெற்றியில், என் நெற்றியிலே ஒரு அடையாளம். ஜெபிக்கிறவன், பெருமூச்சிட்டு அழுகிறவன், அழிவுக்காக கதறுகிறவன் என்கிற ஒரு அடையாளம் நமக்குள்ள உருவாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்குள்ள ஒரு அடையாளத்தை தேவனிடத்தில் கேட்போம். கிருபையின் காலத்திலே பரிசுத்தாவியாலே முத்தரியும், பரிசுத்தாவியாலே அடையாளம் போடும் என்று கேட்போம். எபேசியர் 1:14 படிக்கும் போதும், எபேசியர் 4:30-31 படிக்கும் போதும் கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவினால முத்தரிக்கட்டும். இந்த பரிசுத்தாவின் முத்திரை பெறாவிட்டால் ஒரு நாள் வருகிறது, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்கணும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கும் போது, அந்த முத்திரை தரித்தால் தான் நமக்கு ஆகாரம் கிடைக்கும். அந்த முத்திரை தரித்தால் என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிக்கும் போது, அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவோம். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட கேட்போம், இரத்தத்தால் என்னை முத்திரை போடும் ஆண்டவரே, இரத்தத்தால் என்னை முத்திரை போடும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை வேறு பிரியும், அடையாளப்படுத்தும் என்று கேட்போம். கர்த்தர் அடையாளப்படுத்தி வேறு பிரித்து உங்களை என்னையும் காக்க வல்லவர். சொல்லாங்கன் தொடாதபடி, அந்தி கிறிஸ்து தொடாதபடி, உபத்திரம் தொடாதபடி, கர்த்தர் ஸ்தோத்திரம், சங்காரம் தொடாதபடி, கர்த்தர் ஸ்தோத்திரம், பட்டயம் தொடாதபடிக்கு உங்களை என்னை காக்க வல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாண்டு போகளோடு கூட மாண்டு போகாதபடி, அடிகளோடு கூட அழிந்து போகாதபடிக்கு உங்களை என்னை சத்துரு தொடாமல் காக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? என்னை அடையாளம் போடும், என் நெற்றியில் அடையாளம் போடும், என்னுடைய கைகளில் அடையாளம் போடும், நான் மீட்கப்பட்ட பரிசுத்தாவியால் என்னை முத்திரையும் கேட்போம். அதனால்தான் சூலமத்தியால் கேட்கிறார்,
உடைய இதயத்தின் மேலினை முத்திரை போலும், உயத்தின் மேலினை முத்திரை போலும் வைத்துக் கொள்ளும். நாம் கர்த்தர் ஸ்தோத்திர கிறிஸ்துவின் அடையாளங்களாய் மாறுவோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் தொடாத ஒரு ஜீவியம் செய்ய ஆண்டவரே நாங்கள் இரத்தத்தாலும் முத்திரிக்கப்பட்டவர்களாய், சிறுவேலியின் வீட்டிலே இரத்தம் அடையாளமாய் இருந்தது போல, பெர்சலேமின் பெருமூச்சு விட்டு அருவருப்பை கண்டு அழுதவருடைய நெற்றியிலே, பெருமூச்சு விட்டு அழுதவருடைய நெற்றியிலே அடையாளம் போட்டது போல எங்களின் அடையாளப்படுத்தும். மீட்கப்பட்ட ஜனம் என்றும், இரத்தத்தால் வாங்கப்பட்ட ஜனம் என்றும், உம்முடைய ஜனம் என்றும் எங்களை அடையாளப்படுத்தும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய முத்திரையினால் எங்களை அடையாளப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் முத்திரையாலே எங்களை அடையாளப்படுத்தும். கிருபை உண்டாகட்டும். இந்த முத்திரை தரிக்காவிட்டால், இந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரை தரிக்காவிட்டால் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை நாங்கள் தரிக்க வேண்டியிருக்குமே. வசனம் கேட்கிற எல்லாரையும் அந்தி கிறிஸ்துவின் வல்லமைக்கு தப்பித்துக் கொள்ள, சங்கார வல்லமைக்கு தொப்பித்துக் கொள்ள ஆண்டவரே, அந்த சிவப்பு கயிறு அடையாளமாக இருந்தது போல ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட வேண்டிய ஜனம், அழிவுக்குரியவர்கள் அல்ல என்பதற்கு உடைய இரத்தத்தால் எங்களை அடையாளப்படுத்தும். உடைய அபிஷேகத்தால் எங்களை அடையாளப்படுத்தும். உடைய கிருபையால் எங்களை அடையாளப்படுத்தும். இது வரும்போது உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை நன்மை எங்களை தொடரட்டும், காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.